பயப்படாத, நமக்கு ஒன்றும் ஆகல. ஒன்றும் ஆகல. ஏய், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அங்கே யாரு? என்னோட பொண்ணு கால அடிபட்டிருக்கு. கிட்ட வராத. சரி, நாங்க நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் ஆகல. நம்ம எல்லைக்குள்ள இப்ப 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பண்றது? அப்பா, அங்கிள் டாமி எங்க? உன்னை பாதுகாப்பான இடத்தை விட்டுட்டு நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சார், இங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ஆனா சரிங்க சார். நாங்க ஒரு பெரிய ஆபத்தை தாண்டி வந்திருக்கோம். எங்களுக்கு உங்க உதவி. ப்ளீஸ் வேண்டாம். Oh no. சரா, கையேடு. ஒண்ணு அப்பா பாத்துக்கிறேன். வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம் எல்லாம் சரியாடும். தைரியமா இரு. ஓகே, அப்பா உன்னை பாத்துக்கிறேன். கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ. கமான் பேபி, அப்பா உன்னை காப்பாத்துற. தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரா பேபி, என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத. அப்பாவை பாரு, அப்பா கிட்ட பேசு. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. Oh my God. ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போடாத. இதோ வரேன். காலையிலே என்ன பண்ற? உனக்கு? இல்ல, எனக்கு வேண்டாம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் மேற்கு எல்லையில எனக்கு ஒரு டெலிவரி இருந்தது. நமக்கு நாம அதை டெலிவரி செஞ்சிருக்கணும். ஆமா, நீ தானே உன்னை தனியா இருக்க விடுன்னு சொன்ன. நீ சொல்றத வச்சு பார்த்தா மொத்த டீலும் தெற்குக்கு போயிடுச்சு. கிளைண்ட் நம்ம மாத்திரைகளை வேணாம்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? ஒப்பந்தம் நல்லபடியா தான் முடிஞ்சது. இன்னும் 2 மாசத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓ, முகத்துல என்ன காயம்? நான் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அந்த 2 பேரும் என்னை வந்து தாக்குனாங்க. அதனாலதான் இது. அவங்க 2 பேரும் என்னை விடாம தாக்குனாங்க. இருந்தாலும் நான் சமாளிச்சிட்டேன். அதை என்கிட்ட கூட. அந்த புறம்போக்கங்க இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்களா? வேற எங்க போவாங்க? அட்லீஸ்ட் அவங்க யாருன்னு தெரிஞ்சதா? அவங்க 2 பேரும் கைக்கூலிங்க தான். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேரையும் அனுப்புனதே ராபர்ட் தான். நம்ம ராபர்ட்டா? அவனை நாம தேடிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். அவன் நம்மள முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். பெரிய புத்திசாலின்னு நினைப்ப. இல்ல, நம்ம அளவுக்கு அவன் புத்திசாலி கிடையாது. அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி அது தெரியும்? 5வது ஏரியாவில் இருக்கிற பழைய வேர் ஹவுஸ்ல தான். ரொம்ப நாள் அங்க அவனால இருக்க முடியாது. உண்மையிலே நான் இப்ப தயாரா இருக்கேன். நானும் தயாரா இருக்கேன். செக் போஸ்ட் திறந்து தான் இருக்கு. ஊரடங்கு உத்தரவு வர எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்ப நம்ம சீக்கிரமா போயாகணும். ஹே கொஞ்சம், நீ நிஜமா தான் சொல்றியா? காலையில எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கா. வெளி வேலை செய்யறதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன குடும்பம் இது? சோல்ஜர்ஸ் தானே வெளி வேலையெல்லாம் பார்க்கணும். அவங்க கிட்ட இதை எப்படியாவது எடுத்து சொல்லணும்.
சரி, வண்டி எடுத்துட்டு போங்க. உங்க ஐடியா காட்டுங்க. இந்தாங்க. இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? இன்னைக்கு வேலை இல்லை, நண்பனை பார்க்கலான்னு வந்திருக்கோம். சரி, நீங்க போலாம். தேங்க்ஸ். இங்க இருந்து போங்க. எல்லா கதவையும் மூடுங்க. ஃபயர் ஃப்ளை சுடுங்க. அவங்க ஓடுறாங்க. வா, நான் இங்கிருந்து முதல்ல போயிடலாம். அடுத்த அறிவிப்பு வரும் வரை வா, சீக்கிரம் போலாம். வா. மூடப்படுகிறது. இந்த ஃபயர்ஃப்ளைஸை சுற்றி இருக்கும் பொதுமக்கள் உடனடியாக வெளியேறவும். இந்த வழியா போனா நமக்கு ஆபத்து இருக்காது. வா. அனைவரின் கவனத்திற்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை சோதனை சாவடி மூடப்படுகிறது. சுலபமா போயிடலாம்னு நினைச்சோம். உன் காயத்துக்கு இதை போட்டுக்கோ. எல்லா செக் போஸ்டையும் அவங்க மூட போறாங்க. நாம நிச்சயமா சுத்தி தான் இப்ப வெளியே போகணும். அப்ப செவரேறி குதிக்கணுங்கிறியா? இல்லைன்னா நம்மளால ராபர்ட்டை பிடிக்க முடியாது. கியூட். ராபர்ட்டை தேடி வந்திருக்கோம். அவன் இங்க வந்தானா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் ஹார்பருக்கு போயிருக்கான். இப்போ அங்கே தான் இருக்கான். இவனுங்க வரையா? எங்களை போக விடுங்க. வந்த வழியிலேயே நீங்க 2 பேரும் திரும்பி போறது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ராபர்ட்டை தேடி தான் வந்திருக்கோம். எங்க வழியில குறுக்க வராதீங்க. ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிடுங்க. இங்க இருக்க கூடாது. நாங்க ராபர்ட் இல்லாம திரும்ப போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பார், நீ மட்டும் இங்க இருந்து போலன்னு வச்சுக்கோ, உன் மண்டையை உடைச்சு சுக்குநூறா ஆக்கிடுவேன். இவன் விதி அவ்வளவுதான். எல்லாரும் பாதுகாப்பு இடத்துக்கு போங்க. தயாரா இருக்கியா? யா. உங்க 2 பேரையும் நான் கொல்ல நான் போறேன். உன்னை கவர் பண்றேன். நீ அவங்கள பாத்துக்க. இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். சிறப்பான சம்பவம். நீ இந்த இவங்க எல்லாத்தையும் அவன் எங்க இருந்து பிடிச்சான்? காசு கொடுத்து ஆளுங்களை சேர்க்கறது தான் அவனுக்கு கை வந்த கலையாச்சே. முதல்ல இதுக்கு ஒரு முடிவை கட்டணும். அடச்சே, வந்துட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. உன்கிட்ட பேசதான் வந்திருக்கோம் ராபர்ட். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. முதல்ல கண்ணை கீழே போடு. இத நீங்களே வச்சுக்கோங்க. அவன் போடுறான். ராபர்ட், உங்களை நான் விட ஜோ, மாட்டேன். இந்த பக்கம். அவனை நெருங்கிட்டோம். Come on. ஜோ, அவன் எங்க இருக்கான்? Come on. மாட்டிக்கிட்டியா ராபர்ட்? டெஸ், ஜோயல், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நிச்சயமா இல்ல. சரி. என்ன பண்ற? உன்னை நாங்க மிஸ் பண்ணோம். இத பாரு, நீ கேள்விப்பட்டது எதுவுமே உண்மையில தெரியுமா? அது நான் உன்கிட்ட... கன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்ல போறியா? சரி, சொல்றேன். ஆனா அது ரொம்ப கஷ்டம், புரியுதா? நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். என்கிட்ட இப்ப... அட கடவுளே, வேணாம், நிறுத்துங்க. கதை சொல்றத நிறுத்திட்டு உண்மை என்னன்னு சொல்லு. அது எல்லாத்தையும் வித்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு வேற வழி தெரியல. நான் ஒருத்தருக்கு கடன் பட்டிருந்தேன். நீ எங்களுக்கு கடன் பட்டிருக்க. நீ தப்பான குதிரை மேல பந்தயம் கட்டியிருக்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஒரு 1 வீக் ஆவது கொடுங்க. நீ என்ன கொல்ல முயற்சி பண்ணாம இருந்திருந்தா நான் உனக்கு அவகாசம் கொடுத்திருப்பேன். இல்ல, அத நான் வேணும். யார்கிட்ட எங்க கன்ஸ் இருக்கு? அத சொல்ல மாட்டேன்.
எனக்கு ஒரு 2 மணி நாள் டைம் கொடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? யார்கிட்ட எங்க கன்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபயர் ஃப்ளைஸ் கிட்ட, அவங்க கிட்ட தான் நான் கடன் பட்டிருக்கேன். என்ன? இங்க பாரு, அவங்கள நிறைய பேர் இப்போ இறந்துட்டாங்க. நாம இப்போ அங்க போய் மீதி இருக்கிறவங்களை கொண்டுட்டு நம்ம கன்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? வாங்க, அவங்க கதையை மொத்தமா முடிச்சிடலாம். ப்ளீஸ் என் கூட வாங்க. இது ஒரு முட்டாள்தனமான யோசனை. இப்ப என்ன பண்றது? நம்ம பொருளை நாம திரும்பி எடுக்கிறோம். எப்படி? தெரியல, ஆனா நாம அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். இங்க பாரு, முதல்ல நாம போய் ஃபயர் ஃப்ளையை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரொம்ப தூரம் போகணும்னு அவசியம் இல்ல. இங்க பாத்தியா, ஃபயர் ஃப்ளைஸோட ராணியே வந்திருக்காங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? வியாபாரத்துக்காக. உங்களுக்கு பலமா அடிபட்டிருக்கு. ராபர்ட் எங்க? எனக்கு அவன் உயிரோட தேவைப்பட்டான். அவன் உங்ககிட்ட அந்த கன்ஸை நிச்சயமா வித்திருக்க கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு வேணும். அது எப்படி முடியும்? முடிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். உனக்கு திரும்ப வேணும்னா சம்பாதிச்சு தான் ஆகணும். உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லு. எனக்கு அந்த ரேஷன் கார்ட்ஸ்லாம் வேண்டாம். இந்த ஊர்ல இருந்து சில பொருட்களை கடத்தணும். அதை நீங்க செஞ்சா உங்களோட கன்ஸை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். உங்ககிட்ட தான் கன்ஸ் இருக்குன்னு எப்படி நம்புறது? மிலிட்டரி உங்க கூட்டத்தை அழிச்சிட்டு வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ சொல்றது சரிதான். கன்ஸை முதல்ல உங்ககிட்ட காட்டுறேன். இந்த இடத்துல தேடுங்க. ஓகே சார். நான் இங்கிருந்து போகணும். முடிவு உங்ககிட்ட தான். அந்த கன்ஸை நான் பார்க்கணும். என் கூட வாங்க. நம்ம இங்கிருந்து உடனே போய் ஆகணும். இந்த டீல் வேணும்னா நம்ம இங்கிருந்து போய் ஆகணும். போங்க, உள்ள போங்க. நாம இப்ப எங்க போறோம் மெர்லின்? இந்த வழிதான், பக்கத்துல தான் இருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லையே? முடியல தான், ஆனா சமாளிச்சிடுவேன். அந்த இடம் இங்க தான் இருக்கு. அனைவரின் கவனத்திற்கு ஊரடங்கு முழுவதுமாக அமல்படுத்த முதல்ல இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். உரிய அனுமதி இல்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். நாம என்ன கடத்த போறோம்? காட்டுறேன். அனைவரின் கவனத்திற்கு ஊரடங்கு முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. உரிய அனுமதி இல்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஜோயல், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓ, என்னாச்சு? எழுந்துற. அவளை முதல்ல விடு. அவளை விடு. சின்ன குழந்தைகள் கூட உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிறீங்க. அவ ஒன்றும் என்னோட ஆள் கிடையாது. அட கடவுளே, உனக்கு என்ன ஆச்சு? கவலைப்படாத, சரியாயிடும். அவங்க தான் நமக்கு உதவி பண்ண போறாங்க. ஆனா என்னால வர முடியாது. அப்ப நானும் இங்கே இருக்கேன். எலே, நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. ஹே, இவ்வளவுதான் கடத்த போறோமா? ஃபயர் ஃப்ளைஸ்ல சில பேர் கேபிட்டல் கட்டிடத்துல வெயிட் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கே. உங்களால முடியும். அவங்க கிட்ட இவ்வளவு ஒப்படைச்சிட்டு உங்க கன்ஸ் எடுத்துக்கோங்க. ராபர்ட் கொடுத்ததை விட 2 மடங்கு அதிகமா தரேன். அப்ப அந்த கன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எங்களோட கேம்ப்ல. கன்ஸை பார்க்காம இவளை நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம். நீங்க என் கூட வாங்க. அங்க நீங்க கன்ஸை பார்க்கலாம். அதே சமயம் நானும் மருந்து போட்டுப்பேன். ஆனா இவ அந்த நகரத்தை கடக்க கூடாது. ஜோலி இவளை பார்த்துக்கிட்டோம்.
ஓ இது நல்ல யோசனை எனக்கு கண்டிப்பா தோணல. கூட இருக்க எலி மாட்டேன். இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்க தம்பி டாமி எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவரை அவன் நம்புவேன்னு சொன்னான். உங்க கூட்டத்தை விட்டு போறதுக்கு முன்னாடியா இல்ல இருக்கும்போது சொன்னானா? அவன் உங்களையும் தான் விட்டு போயிருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். இங்க பாரு, இவளை வடக்கு சுரங்க பாதைக்கு கூட்டிட்டு போ, நாங்க வரேன். அட கடவுளே. இது ஜஸ்ட் நமக்கு ஒரு பார்சல் தான். மேர்லின், எதுவும் பேசாத. உனக்கு எதுவும் ஆகாது. நீ அவர் கூட போ. சீக்கிரம் வந்துற. ம். நீ என் கூட வா. வா போலாம்.